கேட்டிருப்போம். திரு எழிலரசன் அவங்க ப்ரையாரிட்டி படி நாங்கள் எங்கள் பிரச்சனைகள் எழுப்புகிறோம். ஒரு தொகுதினா பிரச்சனை இருக்கும், ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்கும், அது எங்களோட ப்ரையாரிட்டி, இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் ப்ரையாரிட்டியோ அதை படி பேசுகிறோம். இல்லை அதை கேட்டுருவோம். அப்போ அந்த ப்ரையாரிட்டி படி பேசுகிறோம் அப்படின்றாரு. அவர் எங்கள் ப்ரையாரிட்டியில் எது எங்கே இருக்குன்னு அவர் விளக்கியிருக்காரு. அதான் இல்லை, அவங்க ப்ரியாரிட்டி படி வந்துட்டு எதுன்னு இப்போயே தெரிஞ்சிடுச்சு. வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னால் வேலை வாய்ப்புக்காக 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்ன மோடி 10 வருஷம் ஒன்றுமே பண்ணலை. இது வரைக்கும் அதை பற்றி பேசலை. டிஎன்பிசி மூலிமா மட்டும் இல்லை, தொடர்ந்து தொழில் புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குது. வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. டபுள் டிஜிட் 11.6 என்ற ஜிஎஸ்டிபியை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய க்ரோத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் எல்லாவற்றிலையும் கல்வியில் பாருங்கள், ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 53%. ஸ்டேட் இந்தியாவினுடைய ஆவரேஜே 26% தான். டபுளுக்கு மேலே இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இவ்வளோ பெரிய க்ரோத்தை கொடுத்துட்ருக்க நேரத்தில் இது ஒன்றையும் இவங்க பொத்தாம் பொதுவாக தண்ணீர் பிரச்சனைன்னு சொன்னார். இப்போ பக்கத்தில் இருக்கிற திரு சத்யா கேட்டால் எங்கன்னு விளக்கமாக அவர் சொல்ல திரு ஸ்ரீதர், அதுவும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கே தெரியும் எதுன்னு. இது சொல்லவே அவங்களுக்காக பின் பாயிண்டிங்கே தெரியல. அவங்களுக்கு குற்றம் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு குற்றங்கள் என்ற பேர். இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் விமன் எம்பவர்மெண்ட்டுன்றது சொன்னால் அது தமிழ்நாடு தான். அதிக அளவில் பெண்களுடைய முன்னேற்றத்தை ஆளுமையை நிரூபித்திருக்கக்கூடிய மாநிலம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதிக அளவில் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். அதிக அளவில்னு சொல்கிறத விட 100 பேர் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் 41 பேர் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான். ஜஸ்ட் இமேஜின். மீதி இருக்கக்கூடிய மற்ற அத்தனை மாநிலத்தில் தான் மீதி 59 பேரே போகிறாங்க. 41 பேர் பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் தான் வேலைக்கு போகிறாங்களா அவ்வளோ பேர்? அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் வேலைக்கு போகிறாங்களா? அந்த சரியான சூழல் இல்லாதனால தான் வேலைக்கு போகிறாங்களா? படிக்க போகிறவங்க இவ்வளோ பேர் போகிறது எதனால்? இவங்க ஷூட்டிங்க்கு எதுக்குன்னா உத்தரப்பிரதேசோ பீகாருக்கோ போயிருப்பார். பொழுது போன இடத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சாலை சரியில்லை, அப்புறம் வந்துட்டு வசதிகள் சரியில்லை, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அங்கே பேச வேண்டியதெல்லாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கார் பொழுது நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்கு திரு ஸ்ரீதர் பேசட்டும். அரசினுடைய சாதனைகளை பட்டியலிடுறீங்க, தவறான விமர்சனங்களை வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா வந்து இன்னைக்கு இந்த கூடியிருக்க கூட்டத்தை பார்க்கும்போது பெரும்பாலும் இளைஞர்கள். அப்போ விஜய் போன்ற ஒரு பிரபலம், ஒரு செல்வாக்கான நடிகர், இப்போ அரசியலில் வந்து பெரிய முனைப்பு காட்டக்கூடியவர், இது மாதிரியான விமர்சனங்களை வந்து அரசின் மீது கடுமையாக முன்வைக்கும் போது அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அது வந்து ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணாதா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எழுப்புறாங்க தாவேகா சார்பில். பொதுவாகவே அவர்கள் வைக்கக்கூடியது அந்த ஒரு அச்சம் உருவாக்கி இருக்கு, தாவேக்கனுடைய செயல்பாடு வந்து அச்சத்தை உருவாக்கி இருக்குன்றாங்க. அச்சத்தை உருவாக்குச்சோ இல்லையோ, ஆனால் குறைந்தபட்சம் இவர் வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த இளைஞர்கள் மத்தியில், இளம் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சிறிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தாதா? இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒவ்வொரு காலேஜும் ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு போதை பேசுவோம், அது தனியா பேசுவோம், அது தனியா பேசுவோம் சார். அதாவது இருங்க, நான் வரேன். அதாவது இளைஞர்களை அழைத்திருக்காங்க, இளைஞர்கள் அங்கே போனாங்கன்றதெல்லாம் நாங்கள் வந்து எதுவும் மறுக்கலை. வேறு எங்கேயும் இளைஞர்கள் போகலைன்னுலாம் சொல்ல முடியாது. எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியோட செயலாளர் இளந்தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அப்படி தான் இளைஞர்கள் எழுச்சிக்கு வருது. அதனால் விஜய் அவருக்கு மட்டும்தான் வருது, திமுகவுக்கு இளைஞர்களே இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? பெருத்த இளைஞர்கள் கூட்டம் அதிக அளவில் இங்கே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணிக்கு மட்டுமே உருவாக்கி வைத்திருக்கார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த இளைஞர்கள் என்பவர்கள் வாக்காளர்களா? முதல் கேள்வி. அந்த இளைஞர்கள் என்பவர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இரண்டாவது கேள்வி. அவர்கள் உண்மையான நோக்கத்தோடு அரசியலை இங்கே புரிந்து கொண்டிருக்கிறாங்களா? மூன்றாவது கேள்வி. அது நான்காவதாக, இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு பறித்து இருக்கு, அதை பற்றி எந்த விமர்சனம் வைக்கல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் வராமல் தடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி எதுவும் பேசலை. இட்லி சாப்பிட்டா, தோசை சாப்பிட்டா, பொங்கல் சாப்பிட்டா வரி, அதே ஃபுல்கா சாப்பிட்டா, சப்பாத்தி சாப்பிட்டா, ரொட்டி சாப்பிட்டா வரி இல்லை. எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனியை காட்டுது நிதித்துறை, ஒன்றிய அமைச்சரவை. ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி பேசலை. ஏன்னா அவருக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ விமர்சனங்கள் என்பது மட்டும் நான் சொல்ல வரல. அரசியல் மயமாக்க வேண்டும் என்று சொன்னால்
ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். என்ன இந்த நாட்டினுடைய மொழிக் கொள்கை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு திரு சத்யா கேட்டார்ல, எஸ்ஐஆர் பற்றி பேசலையான்னு கேட்டார். உண்மை. அதே போல தான் அவர் திரு மணிகண்டன் கேட்டது போல தான், விமர்சனம் என்பது இது மட்டும் தான் விமர்சிக்கிறதுக்கு இருக்கா? யூஜிசியை பற்றின ரீஃபார்ம்ஸ் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க. யூஜிசியே எடுக்க போகிறாங்க. இப்போ யூஜிசி ரீஃபார்ம்ஸ் இல்லை, யூஜிசியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கமிஷன் ஒன்று வச்சுட்டு. அப்போ என்ன அளவுக்கு தமிழ்நாட்டிலுடைய மாணவர்களுடைய கல்வி பாதிக்க போகுது, நம்மளுடைய கல்வி உரிமை பாதிக்க போகுது, அதை பற்றி பேசவே இல்லை. படிச்சிருக்கவங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் தடுக்கப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பில் 40% வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள். இப்பொழுது அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. விமனுக்கான பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு இது குறித்தெல்லாம் வந்து என்ன பேசுவதில்லைன்னு சொல்றீங்க. விஜய் அவர்கள் என்ன பேச வேண்டும்? இல்ல திரு கார்த்திகேயன் ஒரே ஒரு புள்ளியோட நான் முடிச்சுக்கிறேன் சுருக்கமா. அதாவது திரு விஜய் அவர்கள் என்ன பேச வேண்டும், அதான் அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதெல்லாம் நான் நிர்ணயிக்க விரும்பவில்லை. எனக்கு அது பற்றி வேலையும் இல்லை. அவர்கள் பேசினால் பேசட்டும், பேசாமல் போகட்டும். தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மீதும் அவர்களுக்கு எவ்வளோ அக்கறையோ அதை பற்றி அவர்களுடைய பேச்சும் அரசியலமாக ஆக்குவதும் தான் இருக்கிறது. அதில் நான் தலையிடலை. ஆனால் பொதுவாக அரசின் மீது குற்றச்சாட்டு வைத்தால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது தான் நான் குறிப்பிட்டு சொன்னேனே தவிர, விஜய் என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி அவங்களெல்லாம் அரசியல்மயமாக்கணும், ரசிகர்களாகவே இருக்கிறவங்கள ரசிகர்களாகவே இருக்கட்டுமா, கட்சியினுடைய தொண்டர்களாகவோ மக்கள் பணிக்கோ கொண்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.